யூஸ்வலா கேக்குறது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும்னா லைக் 1 மந்த்ல எல்லாமே நம்ம டிராவல் பண்றதுனால ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறதுக்காக தான் ரெஸ்ட் சொல்லுவோம் ஒழிஞ்சு ரெஸ்ட் டஸ் நாட். ஹோம் குக்ட் ஃபுட்டை வந்து யூஸ்வலா சஜஸ்ட் பண்ணுவோம். நான் வெஜிடேரியன்ஸ் கேன் டெஃபினெட்லி டேக் நான்வெஜ். உங்களுக்கு வணக்கம், நான் டாக்டர் பாரதி, மெடிக்கல் டைரக்டர் பாரதி ஃபர்டிலிட்டி சென்டர். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து குவிக் டிப்ஸ் கொடுக்க போறேன். ஐவிஎஃப் ப்ரோக்ராம் போகும்போது அதோட ப்ரோஸ் கான்ஸ் அப்ப யூஸ்வலா கேட்கிற கொஸ்டின்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். யூஸ்வலா கேட்கறது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எவ்வளோ டைம் ஆகும். ஸோ எவ்வளோ டைம் ஆகும்னா லைக் 1 மந்த்ல எல்லாமே முடிஞ்சிருமா, 2 மந்த்ஸ் ஆகுமா, 3 மந்த்ஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பிளான் டியூரேஷன் கேட்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டைம்ல நான் லீவ் போட்டுக்கிறேன் டாக்டர், என்னால ஒர்க்குக்கும் போயிட்டு இங்கேயும் வர முடியாது. ஸோ அதனால ஒரு டியூரேஷன் கேட்பாங்க. ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம டே 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக் கலெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 10 to 14 டேஸ் ஆயிடும். இந்த எக் கலெக்ஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா தட் இஸ் கால் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். இப்போலாம் நம்ம வந்து பெருசா ஃப்ரெஷ் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்றது இல்லை. ஏன்னா அந்த ஹார்மோனல் லெவல்லாம் கொஞ்சம் ஹையா இருக்கும். அண்ட் இமீடியட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது அதிகமா OHSS போறாங்க, தட் இஸ் ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் போறாங்க. அப்படிங்கிறதுனால சமீப காலமா ஃப்ரெஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம நம்ம வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்னா அந்த டைம்ல நம்ம கலெக்ட் பண்ற எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்த மாசம் தான் நம்ம அவங்க எண்டோமெட்ரியமை ப்ரிப்பேர் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அது 1 to 2 months ஆயிடும். இப்ப சப்போஸ் ஃப்ரெஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், நமக்கு கிடைக்கிற எக்கே ரொம்ப கம்மி தான், எம்ப்ரியோவே அங்க வந்து ஈஸ்ட்ரோடியால் வேல்யூலாம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷே பண்ணலான்னும் போது அது 1 month டியூரேஷன்ல முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர்னா யூஸ்வலி 1 monthல முடிஞ்சிடும். ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னா அந்த எம்ப்ரியோவை வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த டைம்ல லீவ் எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து அந்தந்த ஸ்கேன் டைம்ல வந்து பெர்மிஷன்ஸ் கேட்டுட்டோ இல்ல மார்னிங் நீங்க வந்து வேலைக்கு போறீங்கன்னா ஈவினிங் கூட வந்து நீங்க ஸ்கேன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி ரெஸ்ட். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த நாளே வேலைக்கு போயிருக்காங்க. இது வந்து சில பேருக்கு பயம் இருக்கும், நம்ம டிராவல் பண்றதுனால ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறதுக்காக தான் ரெஸ்ட் சொல்லுவோம் ஒழிஞ்சு ரெஸ்ட் டஸ் நாட் மீன் பெட் ரெஸ்ட். புரியுதா? ஸோ அன்லெஸ் அவங்களுக்கு வந்து ஒரு எல்டர்லி பேஷண்ட், அவங்களுக்கு வந்து நடக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கு, இல்லை அவங்க வீடு ரொம்ப தூரம், ஆஃபீஸ் ரொம்ப தூரம், அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டுமே தான், இல்லை அவங்களுக்கு ரெக்கரண்டா அபார்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமேங்கிறதுக்காக தான் ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் ஒழிஞ்சு ரெஸ்ட் எடுத்தாதான் பிரெக்னென்ட் ஆவாங்கங்கிற கண்டிஷனே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட சாப்பாடு சாப்பிடலாம். பட் ஆனா அந்த டைம்ல யூஸ்வலி இன்ஃபெக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நிறைய ஐஸ்கிரீம்ஸோ இல்ல கூல்ட்ரிங்க்ஸோ எடுத்து கோல்டு கேட்ச் பண்ணாம இருக்கிறது, வெளியில வாங்கி சாப்பிட்டு அதனால லூஸ் மோஷன், டயரியா இந்த மாதிரி ஆகாம பாத்துக்கிறதுனால ஹோம் குக்ட் ஃபுட்டை வந்து யூஸ்வலா சஜஸ்ட் பண்ணுவோம். நான் வெஜிடேரியன்ஸ் கேன் டெஃபினெட்லி டேக் நான்வெஜ். உங்களுக்கு என்ன ஃபுட் சூட் ஆகுதோ அதை நீங்க எடுத்துக்கணும். முக்கியமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து பேபியை டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும், பிரெக்னன்சியை டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட மென்டல் ஹெல்த் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் அபார்ஷன். நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டோ இல்ல ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்ளம்னால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பிறக்க போற குழந்தையோட மென்டல் பிரெயின் டெவலப்மெண்ட்டை அதை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும் போது ரொம்ப அமைதியா இருக்குங்க, ரொம்ப மிங்கிள் ஆகாது, ஆட்டிசம் இந்த மாதிரி பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், நமக்கு நல்ல ரிசல்ட் தான் வருங்கிற ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். 4வது வந்து இது சிங்கிளா ட்வின்ஸாங்கிறது வந்து யூஸ்வலா நம்ம இப்ப வைக்கிறது வந்து 2 எம்ப்ரியோஸ் வைக்கிறோம். சில டைம் 2மே இம்ப்ளான்ட் ஆகி பேபியா டெவலப் ஆயிடும், சில டைம் 1 தான் வரும். ஸோ சிங்கிளா ட்வின்ஸாங்கிறது வந்து நம்மளால டிசைட் பண்ண முடியாது. நம்ம 2 வைக்கிறோம், அது 2த்துல 1 வரலாம், 2 வரலாம், சில டைம் வந்து நெகட்டிவாவும் ரிப்போர்ட் வரலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்காம நம்ம ஒரு ப்ராசஸ் போறோம், இந்த ப்ராசஸ் நமக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட தான் நம்ம போகணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்தும் பாதிக்கும், சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம். டாக்டர் சொல்ற மெடிகேஷன்ஸ் மட்டும் கரெக்டா எடுத்துக்கணும். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட், அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க கொடுக்கறதுலாம் டைமுக்கு கரெக்டா எடுத்துக்கிட்டு இருந்தா போதும். மற்றபடி கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும், வேலையை விடணும், அப்புறம் வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு சோகமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்யூ.